இன்றைக்கி இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு சின்ன பெருங்காயம் அது வந்து போட்டு அதில் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பெருங்காயம் நல்லா கொஞ்சம் இதில் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து அதில் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா உளுந்து நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை எடுத்துடலாம். அதை தனியாக எடுத்து போட்டு இப்போ அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு அதையும் எடுத்துக்கலாம். இப்போது இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு வந்து இந்த பூண்டு எடுத்துகிட்டு அந்த பூண்டை வந்து இப்படி நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கணும். இப்படி கொஞ்சம் இப்படி நல்லா தட்டி இப்படி எடுத்துகிட்டு அதை அது கூட சேர்த்துக்கணும். இதையும் நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். பூண்டு நல்லா இது போல் வந்து இப்படி நல்லா பொறன்னு ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இதில் போட்டோன்னே அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் அது வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம், அதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்து ஆச்சு. இப்போ அதையும் எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 20 நம்பர் அளவுக்கு மிளகாய் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெடி வராது இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு அதை போட்டு இப்படி லைட்டாக வறுத்து எடுத்து இப்போ எல்லாம் வறுத்து இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஆறி வரணும். எல்லாம் ஆறிட்ட பிறகு மிக்சியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாவும் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். இட்லி பொடி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நல்ல நெய்யை விட்டுட்டு அதை இட்லி பொடியில் நெய் விட்டுட்டு நல்லா இப்படி தொட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும்.